உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபா. சூப்பரா இருக்கு, நல்ல பெரிய பெரிய கிழங்கா இருக்கு. அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ரைஹானா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ அதனால நாங்கள் எல்லாரும் வெளியில போறோம். ஹாஜாரியாஸ் 2 பேரும் வரல, அவங்களுக்கு வந்து எழுதுற வேலை இருக்கு, படிக்கிற வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வரல. நாங்கள் 3 பேரும் மட்டும் வெளியில போறோம். எங்க போறோம் அப்படிங்கறத இன்ஷால்லா போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல நம்ம வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்றீங்க, லைக் பண்றீங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கே தெரியாது எங்க போறாங்கன்னு, சஸ்பென்ஸா விட்டு போறாங்க. ஆமா, நானும் சஸ்பென்ஸா போயிட்டு சஸ்பென்ஸா வரேன். அதோட எங்க போனாலும் அந்த மாஸ்க் வேற இப்பெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால நீங்களும் வந்து எல்லாரும் மாஸ்க் போட்டு சேஃபா போங்க. இப்போ கொஞ்சம் நிறைய பேர் பாக்குறேன் மாஸ்க் வந்து போடுறது இல்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாஸ்க் போட்டு போங்க, அதான் நம்மளுக்கு சேஃபா இருக்கும். ஸோ அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க. அவங்களுக்கே தெரியாது நான் வந்து எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச இடம் தான், ஆனா இப்போ எங்க போறோங்கிறத நான் இன்னும் சொல்லல. போனதுக்கு அப்புறம் அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. உங்கள்கிட்ட நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, பாய். ஹாப்பி ஹாய் சொல்லுங்க. ஹாய், போயிட்டு வரும். பாய். இன்னைக்கு காலையில எப்போதும் போல இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சிருக்கிறேன். இது வந்து வாத்து முட்டை. அடுத்ததான் இன்னொரு அடுப்பில் பால் வச்சிருக்கிறேன். பால் கொதிச்சதும் ஒரு கிளாஸ் பால் எடுத்து வைக்கணும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஜீரக தண்ணி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ பசங்களுக்கு டீ போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருக்கிறேன். அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். கொதிக்கும் காட்டிலும் நான் வந்து ஜீரக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதில் வந்து 1 ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணி நான் குடிச்சிட்டு அடுத்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் டீ கொடுக்கறதுல பால் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குடித்ததுக்கு அப்புறமா மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டீ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன். பசங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க, எழுந்திரிக்கல. எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா டீ கொடுத்துருவேன். அடுத்து வந்து நைட்டு வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம் எல்லாமே தண்ணிலாம் வடிஞ்சு நல்லா காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அங்கே எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குருமா, தேங்காய் பால் இதெல்லாம் எதுவும் செய்யலை. தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக வெளியில் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னாக்கா நம்மளோட வேலை எல்லாத்தையுமே கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த காம்பினேஷன் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ பசியாரை செஞ்சு முடிச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து பசியாரை எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அவங்களோட டெய்லி ஒர்க்கை பார்க்குறதுக்கு போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அவங்களோட டெய்லி ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி போகணும். இப்போ என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நானும் என் பசங்களும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நாங்களும் பசியாறிடுவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து வெளியில் போகிற இடத்துல லஞ்சு சாப்பிட்ருவோம். என்னோடய பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தம் பிரியாணி, அதாவது உருளைக்கிழங்கு தம் பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1 கப்பு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் சாப்பாடு வைக்கிற நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதாவது சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா ரைஸு இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த சாப்பாட்டு ரைஸ்லேயே இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக உதிரியாக சூப்பராக வரும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்ததாக பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நார்மலாக வச்சுட்டு இதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் 1/2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடு வரட்டும். சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
நான் வந்து ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எடுக்கிற உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்துச்சுனாக்கா 2 எடுத்துக்கோங்க. அதே போல் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்யிலேயே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் லைட்டாக போனதும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. சும்மா வந்து விசில் போடாமல் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னாக்கா ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் பிரியாணி பார்க்குறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக குழஞ்சா மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணிலாம் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசிலுக்கு பிரியாணியை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு 3 விசிலில் சூப்பரான ரொம்ப டேஸ்டான உதிரியான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கரண்டி வச்சு சுற்றிலும் இந்த மாதிரி எடுத்து நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பசங்களுக்கு சமைச்சும் வச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். இப்போ புர்கா போட்டுட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். ஊருக்கு போகிற வழியில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டச்சேரியில் இருக்கிற என்னோடய மாமா வீட்டுக்கு தான் போகிறேன். மாமா வீட்டில் தான் இன்றைக்கி எங்களுக்கு வந்து லஞ்சு. என்னோடய சிஸ்டரும் அம்மாவும் அப்படியே ஊர்லேருந்து அங்கே வந்துடுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா தான் அங்கே போயிருக்கிறோம். என் மாமா பொண்ணு வந்து கன்சீவாக இருக்கா. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி போயிருக்கிறோம். ஸோ அதனால தான் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போனேன். நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற டைம் வந்துருச்சு, சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டிங்களா, பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஜா வந்து அவர் சாப்பிட்ட டைமும் பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அவரும் வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தாரு. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். குக்கரில் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரியாணி. இது என்ன பிரியாணி சரியாக தெரில, பட் பிரியாணி தான். இங்கே வந்து முட்டை, அவிச்ச முட்டை. ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா பிரியாணிக்கும் சாப்பிட்ற மாதிரியே வெங்காய பச்சடி, சிக்கன் 65லாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். எனக்கு அன்றைக்கி வந்து டைம் இல்லை, சமைச்சி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே மதியானம் 12 மணி ஆகிடுச்சு வீட்லேயே. அதுக்கப்புறமா தான் நான் கிளம்பி போனேன். ஸோ அதனால் ஜஸ்ட்டு முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே உதிரியாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ சாப்பிட போகிறேன். எப்படி சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே, நான் 3 வாட்டி வச்சு சாப்பிட்டேன். செமையாக இருக்குது, நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்குது. அம்மா வந்து கண்டிப்பாக இதை சொல்லணும்.
ஓகே, பசங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து அதே டைமில் நாங்களும் வந்து இங்கே மாமா வீட்டில் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணியை போல் டீ போட்டு கொடுத்தாங்க. டீயும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அம்மாவும் தங்கச்சியும் அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு காரைக்காலுக்கு வந்துட்டோம். ஊர்லேருந்து வரும்போது ஒரு அழகான வில்லேஜ் வழியாக தான் வந்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மயில் இருந்துச்சு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம நிறைய இடங்களில் மயிலை பார்க்க முடியுது. ஸோ அதனால் அப்படியே வந்து வீடியோ எடுத்திருந்தேன். நிறைய மயில் கூட்டம் கூட்டமாக நின்றுச்சு. நாங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணவும் எங்களோட சவுண்டு கேட்டதும் நிறைய மயில் வந்து ஓடி போயிடுச்சு. ஸோ வந்து இருக்கிறத மட்டும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அழகாக உட்காந்துருக்கு. எங்க மயில் இதுல காணோம் இருக்கா? இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு ரைஹானாவை வீட்டில் விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் சந்தைக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. ஸோ சந்தைக்கு போயிட்டு வெஜிடபிள்லாம் வாங்க போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து, அதாவது லாக்டவுனுக்கு அப்புறமா இப்போ தான் சந்தை ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. போன வாரமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி மாதிரி கடையெல்லாம் நிறைய இல்லை, மக்களும் நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் வந்து எவ்வளோ கடைகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, நாங்கள் என்னென்ன வெஜிடபிள் வாங்கணும், அதோட ரேட் என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சந்தையில் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை நான் மீட் பண்ணினேன். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரை நான் மீட் பண்ணினேன். என்னை பார்த்த உடனே வந்து பேசினாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நின்று ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போலாம் வெளியில் போகும்போது நிறைய பேர் வந்து பேசுகிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம சேனல் பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மாஷா அல்லாஹ். இந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப எனர்ஜியாக, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாள் வந்து என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள், அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள், அவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள் நிறைய நடந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஹாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பவும் சொன்னாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம சந்தை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். எவ்வளோ கடைகள் இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து என்னென்ன வெஜிடபிள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்க்கலாம். சூப்பர், சந்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் சந்தை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் களை கட்டியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் சந்தையில் வியாபாரம் நடக்கும். லைட்லாம் போட்டு அந்த வெளிச்சத்தில் வந்து சந்தை நடந்துட்டுருக்கோம். இப்போ வந்து லைட்டு எதுவும் போடலை, வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியல. அதாவது ஒரு 6லேருந்து 6:30 மணி வரைக்கும் தான் சந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக தெரியல. அதே போல் லைட்டு எதுவும் போடலை. ஸோ அதனால் நானும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் சந்தை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம டெய்லியும் கடைக்கு போயிட்டு வெஜிடபிள் மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சந்தையில் போயிட்டு வெஜிடபிள் மற்ற பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காரைக்காலில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எனக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து சந்தை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, மற்ற பொருள் எல்லாமே ஒரு வாரத்துக்கு தேவையானது நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கம்மா வாங்க, வீட்டுக்கு போனா பிள்ளைங்க பைய பாக்கும், கைய பாக்கும். வாங்க சார், வாங்க. பாப்கார்ன் 10, சாப்பிட்டா சத்து, சூடான பாப்கார்ன். இப்போ சந்தையில் எல்லா பொருளும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு.
இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழை தூறுறதும் விடுறதுமாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே மழை பெய்யறதுக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் வந்து மழை வந்து அதிகமாக இருந்ததுனால ஒரு வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தோம். அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான், என்கிட்ட வந்து அவங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க, நம்ம சேனல் பற்றி நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி மழை பார்த்தீங்கன்னா டைம் போக போக மழை ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மழை விட்டதுக்கு அப்புறமா போய்க்கலாம், அது வரைக்கும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். மழை நல்லா பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம், நம்ம சேனல் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக டீ போட்டு கொடுத்தாங்க. மழை பேஞ்சிட்டு இருக்கும் போது சூடாக டீ குடிக்கிறதே ஒரு விதமான ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து டீ குடிச்சிட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோம், இதோட ரேட்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ரைஹானா சொல்லுவாங்க, என்ன பொருளோட பேர் வந்து ரைஹானா சொல்லுவாங்க, நான் வந்து அதோட ப்ரைஸை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குமா, சப்போட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ வந்து 50 ரூபான்னு வாங்கினோம். அடுத்ததா இது தர்பூசணி வந்து 20 ரூபா. இது வந்து வெயிட்லாம் கிடையாது, ஒன்று அப்படியே ஒரு பழம் வந்து 20 ரூபா, ரொம்ப குட்டி சைஸாக தான் இருக்குது. அடுத்ததா அங்கே இருக்கிறது மல்லி புதினா சொல்லுங்க. மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து 10 ரூபா தான், நிறைய இருக்கு. அடுத்ததா மல்லி புதினாக்கு பக்கத்துல இருக்குல்ல, அது என்ன, தக்காளி வந்து கிலோ 20 ரூபா. அடுத்ததா உருளைக்கிழங்கு கிலோ 20 ரூபான்னு சொல்லி வாங்கணும். அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் 30 ரூபா. மோர் மிளகாய் 1/4 கிலோ 10 ரூபான்னு சொல்லி 1/2 கிலோ வாங்கியிருக்கிறோம். மோர் மிளகாய் எப்படி போடணும் அப்படிங்கிறத அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால இந்த மாதிரி வத்தல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா. அடுத்ததாக ஒரு கூர் கேரட் வந்து 10 ரூபா. அதே போல் பீட்ரூட் 10 ரூபா. மாட்டு நெல்லிக்காய் 10 ரூபா. நம்ம நார்மலாக எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாவும் 10 ரூபான்னு தான் வாங்கணும். அதுக்கப்புறமா மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே 10 ரூபா தான். இது எல்லாம் தான் நாங்கள் சந்தையில் வாங்கியிருந்தோம். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற வெஜிடபிளோட ரேட் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் உங்கள் ஊரில் விற்கிற வெஜிடபிளோட ரேட் எல்லாத்தையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவை நான் ரொம்ப ஹாப்பியோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.